ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு கூட்டு காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். அது என்னென்ன காய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரைக்காய் போட்டிருக்கேன், கொத்தவரங்காய் போட்டிருக்கிறேன், தட்டைக்காய், அப்புறம் பரங்கிக்காய், அப்புறம் இதில் வந்து வாழைக்காயும் கத்திரிக்காயும் போட்டிருக்கிறேன், இதில் முருங்கைக்காயும் போட்டிருக்கிறேன். மொத்தம் 7 காய் இருக்குது. இது நம்ம வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைக்கு மேலேயே இருக்கும், 1.5 கை இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தக்காளி, ஒரு 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து இங்கே அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கிறேன். இந்த சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட்டு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ அந்த சட்டியில் அந்த ஈரமெல்லாம் கழுவி வச்ச அந்த ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடணும். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு மேலேயே இருக்கும் புளி, அதை வந்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 5-6 பழம் இருக்கும், அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெந்தயம் சவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாமே போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி இருந்துச்சு. இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆகணும்னா இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த வெட்டி வச்சுக்கிற காயெல்லாம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற காய்கறி, நாட்டு காய்கறி தான். உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. எங்கிட்ட இந்த காயெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். எல்லா காயும் போட்டுக்கலாம். நாட்டு காய்கறி தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு தான் நிறையா இருக்கிறமா இருக்கும், ஆனால் வெந்துருச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஒரு 5 நிமிஷமாக காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பாதி தக்காளி தான் போடுறேன். பாதி தக்காளி வந்து நான் அரைச்சி தான் போட போகிறேன். அரைச்சி போட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கும் இந்த காய் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போடுறேன், குழம்புக்கு போடல. இப்போ கொஞ்சமாக உப்பு, இது வதங்கிறதுக்கு மட்டும். இது நல்லா பரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா காய் வேகட்டும். எந்த காயாக இருந்தாலும் வேகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இது வந்து அப்படியே பரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த காய் வெட்டுற டைமு வேக டைம் மட்டும்தான். இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டால் நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். காய் நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதை இப்படி போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி நான் அரைச்சி வச்சுக்கிறாங்க, பாதி தக்காளி, அதை ஊற்றிடலாம். இப்போ அந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டிருக்குறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு.
இந்த வந்து நாட்டு காய்கறி குழம்புலாம் வந்து நீங்கள் சட்டியில் வைங்க. சட்டி இருந்துச்சுன்னா சட்டியில் வைங்க. குக்கரில் எல்லாம் வச்சிடாதீங்க, ரொம்ப குழஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா வடை சட்டியில் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டு மூடிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்மெல் நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க, அருமையான ஒரு கூட்டு காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த காய் இருந்தால் போதும், ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் கூட போதும், நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே இதேமாரி காயெல்லாம் இருந்துச்சுன்னா, எல்லா காயும் நாட்டு காய்கறிலாம் இருந்துச்சுன்னா செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ